அழகான கண்கள் இந்த ஒரு அடிப்பாடல். ஒன்றும் இல்லாத என்னை ஆண்டவரே உம் காருண்யத்தினால் எங்களை உயர்த்தினீர் என்ற அந்த பல்லவிப்போடு கூட அவர் நம்ம மத்தியத்துல வந்து அந்த பாடலை பாடி அவருடைய திருமண நாளுக்காக ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர் ஜெபம் பண்ண போறாரு. ஏன்னா இன்னைக்கு சுஜானா இல்ல, டியூட்டில இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சமீபத்துக்கும் தேவன் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். இங்க அவர் ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து பிளெஸிங் அதே மாதிரி வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த வருஷத்துல ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நேற்று தினத்தில் விசேஷமான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதன்படியே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். வாங்க. Thank you, Lord Jesus. நம்ம சிந்தையோடு கூட உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பொருளுக்கு தகப்பனே, இந்த நேரத்துல அன்றைய வார்த்தைக்காக மீண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்றுமே இல்லாத எங்களை கர்த்தர் ஆண்டவரே காருண்யத்தாலே எங்களை உயர்த்தி வைக்கிற தேவனே உண்மையை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கேட்க போகிற வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே எங்கள் செவிகள் எங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வார்த்தை எங்கள் மத்தியில கிரியை செய்யட்டும். வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதே ஆண்டவரே எங்கள் பலவீனத்துல உங்க பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே மீண்டுமாய் எங்களுக்கு கொடுத்த இன்னொரு ஆண்டவரே ஆண்டுக்காக நன்றி. ஆண்டவரே கணவன் மனைவியாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இன்னுமாய் நீங்க செய்ய போகிற எல்லா விதமான ஆண்டவரே நன்மைக்காக மீண்டுமா எங்களை ஒப்பு கொடுத்து வார்த்தைக்காக அர்ப்பணிச்சு இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். So praise the Lord. Congratulations. God bless you. யாருக்கு? ஹாப்பி வெட்டிங் டே சொல்லுங்கப்பா. ஹalleluya, praise the Lord, praise the Lord. ஆக பிரியமானவர்களே, பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களையும் ஒவ்வொரு வாரமும் நாம ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்காக நாம ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த நாள்ல கூடவே இருந்தபடினாலே இந்த ஜெபத்தை அவர் மூலமாகவே எடுத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கான வார்த்தைக்கான ஜெபத்தை கூட இந்த நாள்ல ஏறெடுக்கப்பட்டது. ஆக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் உண்டாகும்படியாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக
நம்மை அர்ப்பணமாக்குவோம். ஆண்டவர் தாமே தடைகள் மத்தியத்திலே, போராட்டத்தின் மத்தியத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பாருங்க, ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளேயே கேபி கரண்ட் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹalleluya. ஆக ஆண்டவருக்கு நன்றி. வேலை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம அருமையான ஒரு ஜெப குறிப்பை நாம கேட்க போகிறோம். என்ன, அதாவது செய்தியினுடைய காரியங்கள். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார் என்று சொல்லி எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. அவ்வளவுதான கையை? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் சீக்கிரத்திலே அவர் பதில் தருவார். லேட் ஆனாலும் கூட சொல்லுங்க, எப்படி தருவாரு? லேட்டஸ்டா தருவார் ஆண்டவர். அவருக்கு பிரியமானதை தருவார், அவருக்கு ஆசீர்வாதமானதை தருவார். ஒருவேளை இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்திருப்போம் இல்லையா, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, பரவாயில்ல. அவர் கொடுக்கும் போது கொடுத்தா அதை இவ்வளவு நாள் அழகுபடுத்தி ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு ஐஸ்வர்யத்தோடு கூட ஆசீர்வதித்து தருவார். பைபிள் சொல்லுது இல்லையா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட ஏன் தான் கெட்டோ, இது ஏன் தான் போனமோ, ஏன் தான் என் தலையில வந்து விடுச்சுச்சோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறாங்க உண்டு. ஆனால் ஆண்டவர் லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டான ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அதனாலதான் இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிற தேவன் என்ற தலைப்பில சுருக்கமாய் நாம பார்க்க போகிறோம். சங்கீதம் 40வது அதிகாரம். வாங்க, ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம எல்லாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாருங்க. ஒருத்தருடைய ஜெபத்தை கூட அவர் உதாசீனமாய் பண்ணுகிறவர் அல்ல. அவர் நல்லவர்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறார், தீயவர்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஏன் தெரியுமா? தீமையானவர்கள் இன்றைக்குள்ள நாளைக்கு திருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, கெட்டவங்க இன்னைக்குள்ள நாளைக்கு மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிசாசனுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டார். தெரியுமா உங்களுக்கு? பிசாசுங்க அவன் அடிக்கிறதுக்காகவே வந்தான், கெடுக்கிறதுக்காகவே வந்தான். அவனுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டார். என்ன சொன்னான் தெரியுமா? பிசாசு, என்ன ஆண்டவரே, தேவகுமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா நீ வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னான். சரியா, அவரே இவனை வேதனைக்குள்ளாக தள்ளனோனே, அடிமைத்தனக்குள்ள நரகத்துல தள்ளனோனே வந்தவரை கேட்கிறான். ஆண்டவரே, வேதனைப்படுத்தவா வந்துட்டீங்க, எங்களை நரகத்திற்கு தள்ளிடாதீங்க, பாதாளத்திற்கு தள்ளிடாதீங்க. லேகியோன் பிசாசு ஜெபிக்கிறான், இந்த பண்டுகளுக்குள்ள எங்களை அனுப்பிச்சிட ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? அவன் ஜெபத்தை கேட்டு அவன் சொன்னபடியே, அந்த பிசாசு சொன்னபடியே ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அப்படின்னா பிசாசுடைய ஜெபத்தையே ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட உன்னுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? சொல்லுங்க, கேட்பாரா இல்லையா? கட்டாயமாய் கேட்பார். சீக்கிரத்தில் அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை எப்படி கவனிக்கிறாரா தெரியுமா? அதான் சாம்ஸ் 40ல ஃபர்ஸ்ட் வேர்ட் படிங்க. I waited patiently for the Lord. He turned to me and heard my cry. ஆமென். என்ன அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் நம்ம மேல எவ்வளவு இரக்கம் உள்ளவராய், எவ்வளவு தயவுள்ளவராய். நீ உட்காந்துன்னா ஜெபம் பண்ணு, நின்னா ஜெபம் பண்ணு, ஒருவேளை முடியாம நீ படுத்துனே இருந்து கூட ஜெபம் பண்ணு, நடந்து போகும்போதே ஜெபம் பண்ணு, வண்டி ஓட்டின்னு போகும்போதே ஜெபம் பண்ணு, பிளைட்ல போகும்போதே ஜெபம் பண்ணு, ட்ரெயின்ல போகும்போதே ஜெபம் பண்ணு. எங்க இருந்தாலும் ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். ஆனா இங்க இடத்துல பாருங்க, சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்காக நான் பொறுமையோடு கூட காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவருடைய பொறுமையோடு கூட, என்னுடைய பொறுமையோடு கூட ஜெபத்திலே காத்திருந்தேன், என்னுடைய மன்றாடுதலிலே காத்திருந்தேன், என் வேண்டுதலுக்காக நான் காத்திருந்தேன், என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, எப்படியா?
என்னிடமாய் சாய்ந்து சொல்லுங்க, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் அவரை குறித்து பைபிள் சொல்கிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அந்த பாதப்படிக்கு கீழே இருக்கிற தூசுகள் தான் நீங்களும் நானும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த தேவனை நோக்கி நாம ஜெபிக்கிறோம். வானம் எவ்வளவு பெருசாகுதுங்க. அந்த வானமே அவருடைய சிங்காசனம். இந்த பூமி அவர் கால் வைக்கிற இடம், பாதம் வைக்கிற இடம். அப்படின்னா அந்த சிங்காசனத்தின் மேல உட்காருகிற தேவன், உன்னதமான தேவன் எவ்வளவு பெரியவரா இருப்பார். அவர் மகா பெரியவருங்க. ஆராய்ந்து அறிய முடியாத தேவன் அவர். நீண்ட ஆயுளுள்ள தேவன். சிங்காசனத்தின மேல் விட்டிருக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் உன்னதமும் உயரமுமான தேவனாய் எனக்கு காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவ்வளவு சிங்காசனத்தின் மேல் இருக்கிற அந்த தேவன் இல்லையா, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம ரத்னாயா உட்காந்துக்கிறாரு, அவர் உட்காந்துக்கிறாரு சேர்ல, அந்த சிங்காசனத்துல. அவருடைய பாதப்படிக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய பாதப்படிக்கு கீழே அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு கீழே குனிய முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு கீழே குனிய முடியுங்க? கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கீழே குனியலாம், அவ்வளவுதான், முக்கால் பாகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து அப்படின்றார். நான் எவ்வளவு தூரம் கூப்பிடுவேன் அந்த சத்தத்தை கேட்க இல்ல. இன்னைக்கு கூட நிறைய பேரு சத்தமா ஜெபம் பண்றவங்களும் உண்டு, ரொம்ப சத்தமா ஜெபம் பண்றவங்களும் உண்டு, முணுமுணும் ஜெபம் பண்றவங்களும் உண்டு, மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்றவங்களும் உண்டு. எல்லா ஜெபத்தையும் அவர் என்ன பண்றாரா? கேட்கிறார். அவரு, நீ மனதுல என்ன நினைக்கிறாயோ அது எனக்கு தெரியும் மகனே, நான் உன்னை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தேவன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார். அப்படின்னா அவ்வளவு பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர், இந்த பூமிக்கு கீழே இருக்கிற அந்த பாதத்திற்கு கீழே இருக்கிற தூசுகளா இருக்கிற நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் நம் பக்கமாய் சாய்கிறார். எத்தனை பெரிய அன்புள்ள தேவன் அவர். நம்ம எப்ப அவரை கூப்பிடுவோம், எப்ப அவரை பாட்டு பாடுவோம், எப்ப அவரை வாசிப்போம், எப்ப அவரை துதிப்போம், எப்ப அவரை நோக்கி மன்றாடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் இரவும் பகலும் நம்ம மேல கண் வைத்து காத்து கொண்டே இருக்கிறார். உனக்கு எனக்கு தான் டைம் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இல்ல? டைம் இல்ல. இங்க ஜபம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குதுன்னு தெரியும். எத்தனை பேர் பயபக்தியோடு கூட வர்றாங்க? எவ்வளவு பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்குறாங்க? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறாங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? எத்தனை பேர் உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க? நீ நான் கூப்பிட்ட மாத்திரத்துல இல்லையா, கூப்பிட்ட மாத்திரத்துல இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாராம். அப்படின்னா பாருங்க, நீங்க கீழே உட்கார்ந்தாலும் சரி, மேல உட்கார்ந்தாலும் சரி, இல்லையா நடந்துட்டு போனாலும் சரி, ஓடினாலும் சரி, வந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை முடியாதவங்க படுத்துனே இருந்தாலும் கூட சரி. இன்றைக்கும் ஒரு சில சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு அம்மா சாந்தி அம்மாவுக்காக இன்றைக்கும் படுத்த படுக்கையோடு கூட இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சுசிலாமா, அவங்க கூட படுத்த படுக்கையாவே இருக்கிறாங்க. ஒரு சில கால் வலிகளால ஏஞ்சி நடக்க முடியாதவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க எப்படி வேணா ஜெபம் பண்ணலாம் இல்லையா, எந்த நேரத்திலையும் ஜெபம் பண்ணலாம் இல்லையா, எங்கேயும் ஜெபம் பண்ணலாம் இல்லையா. டாய்லெட்ல போகும்போது ஜெபம் பண்ண கூட ஆண்டவர் கேட்கிறாருங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்முடைய இருதயம் தான் முக்கியம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை கூப்பிடும் போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். அதுல 8வது வசனம் படிங்க. 40 and 8th word. I delight to do your will, O my God, and your law is within my heart. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானவைகளையே நான் செய்ய விரும்புகின்றேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று ஆமென். அல்லேலூயா. பத்தியா, தேவனுடைய வார்த்தையான நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆக என் ஜபத்திலே நான் என்ன கேட்கிறேனோ, நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறீரோ, உமக்கு பிரியமானதையே நான் என்ன பண்றேன், செய்கிறேன் ஆண்டவரே. அப்படி நினைக்கும் போது அவர் நம் அண்டை வருவாரா இல்லையா?
நமது பக்கமா சாய்வாரா இல்லையா? நம்முடைய ஜெபத்தை கேட்குவாரா இல்லையா? சீக்கிரத்திலே கேட்டு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் உமக்கு பிரியமானதை செய்யற ஆண்டவரே, உமக்கு சுத்தமானதை செய்யற ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கித்தாங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு போகணும்னா சரியான நேரத்துல வரணும் ஆண்டவரே. மண்டை சேரணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமா சபைக்கணும் ஆண்டவரே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, நாம் செபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நம்மை நடத்துவார். அதுல 13 படிங்க. 13. Be pleased, O Lord, to save me. O Lord, come quickly to help me. Amen. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போதே சொல்றாரு, இதான் சாக்கல். என்ன சொல்றாரு? கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் வந்துடணும். நாம என்னென்ன கேட்கணும் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கேட்கலாம். பயப்படாம கேட்கலாம், வெக்கப்படாம கேட்கலாம். நீ நான் கேட்டே இருக்கிற வரைக்கும் அவரும் கொடுத்தனே இருப்பாரு. அவரும் சலிக்க மாட்டாரு. நாம தான் சலிச்சுக்குமா, அவர் சலிக்கவே மாட்டார். தினந்தோறும் கூப்பிட்டாலும் கூட சரி. ஏன்னா இஸ்ரவேலை உண்டாக்கின தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்னைக்கு எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் கூட அவனுடைய ஜெபத்துக்கு பதில் தர காத்திருக்கிறவராய் இருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே தேவனே என்னை எல்லா விதமான இக்கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கும், சகாயம் பண்ணுங்க. ஓ லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ லார்ட். இப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாருமே இல்ல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. என் மன்றாடுதலை கேளுங்க ஆண்டவரே. ஹெல்ப் மீ லார்ட். என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு சகாயம் செய்யுங்க அப்பா, எனக்கு சகாயம் செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் பலவீனமா இருக்கிறேன், நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், கடன் தொல்லையில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே என்று நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அவர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். அதுல 16வது வசனம் படிங்க. 16th word படிக்காதவங்க படிங்க இங்கிலீஷ்ல. Let all those who seek you rejoice and be glad in you. Let such as love your salvation say continually, the Lord be magnified. ஆமென். பாருங்க 16வது வசனம் சத்தமா படிங்க. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்கு மகிழ்ந்து, உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா. அல்லேலூயா. புத்தியா நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனை நோக்கி அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்மை தேடுகிற யாவரும் உமக்குள்ளே எப்படி இருப்பார்களா? மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. மகிழ்ச்சி வேற, சந்தோஷம் வேறங்க. மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே சந்தோஷப்படுவார்களாக. மகிழ்ச்சி என்னைக்கோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் வரும். ஆனா சந்தோஷம் எப்பொழுதும் கண்டினியூவா கூடவே வரும். மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள், உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே, ஜெபத்திலே என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே, பாவ சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி ரட்சிப்பை குறித்து வேண்டுகிற அவர்களுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. என்னை மீட்ட தேவனுக்கு நன்றி. அதான் நம்ம நன்றி சொல்லி பாடுறோம். நாம என்னை விடுதலை ஆக்கின தேவனுக்கு நன்றி, என் குடும்பத்தை சந்தித்த தேவனுக்கு நன்றி, என் கணவனை தொட்ட தேவனுக்கு நன்றி, மனைவியை தொட்ட தேவனுக்கு நன்றி, என் தாய் தகப்பனை தொட்ட தேவனுக்கு நன்றி, எங்க பிள்ளைகளை தொட்ட தேவனுக்காக நன்றி. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில செய்யறார். மகிழ்ச்சியை தராரு, சந்தோஷத்தை தராரு, ரட்சிப்பை தருகிறார். அதனால தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. அதுக்காக தாங்க நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்யறோம். ஆண்டவரே என்னை ரட்சித்த தேவனே, எனக்கு மகிழ்ச்சியை தந்த தேவனே, எனக்கு சந்தோஷத்தை தந்த தேவனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நம்ம தேவனை ஆராதனை செய்கிறோமே. எதுக்காக தான் காணுங்கள். எத்தனை அன்புள்ள தேவன் அவன். தேவனிடத்துல மாத்திரம் பாரபட்சமே கிடையாது. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனுஷர் பார்த்து சொல்லுவாங்க, இனிமே என் மூட்டிலே முடிக்காத, நீ என் வீட்டு வாசலே வராத, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கோத்துல என்னென்னமோ சொல்லலாம்.
ஆனா ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவே மாட்டார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கூட சரி, கோயில்ல போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது யாருன்னா நம்மளை துரத்துறாங்களா? யாருன்னா துரத்துறாங்களா? இல்லங்க. ஆண்டவர் அங்கிருந்து கூப்பிடுறார், வாருங்கள் இறை மக்களே அப்படின்றார். இல்லையா? என் சமூகத்தை தேடி வாங்க, என் சமூகத்தை தேடி வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. எப்படி அன்பா கூப்பிடுறாரு பாருங்க. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவர் அழைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக லூக்கா 23 அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேற்றைய வரைக்கும் திருடன் தீஸ்மாஸ், இல்லையா? நேற்றைய வரைக்கும் திருடன். இயேசு சுவாமிக்கு 2 பக்கம், இடது பக்கம் ஒருத்தர், வலது பக்கம் ஒருத்தர், கல்லர்களை அவங்க சிலுவையில் அறைந்திருந்தாங்க. அதுல ஒருத்த தூஷித்தான், ஒருத்த ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு பாக்குறோம். ஆனா ஏற்றுக்கொண்டவன், அதாவது இங்க லூக் 23ல பாருங்க, 42, 43 படிச்சிருங்க சீக்கிரம். Then he said, Jesus, remember me when you come into your kingdom. Jesus answered him, I will tell you the truth. Today you will be with me in paradise. Amen. Hallelujah. பாருங்க, நேற்றைய வரைக்கும் திருடங்க. அவன் 42வது வசனம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு ஒப்பந்தம் இருக்குதுங்க. இதான் நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. அந்த 2 வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க. 42 ஒருத்தர் படிங்க, 43 ஒருத்தர் படிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடுத்து இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். முதல்ல படிச்ச வசனத்திற்கும் இந்த வசனத்துக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே கர்த்தருக்காக அவர் பொறுமையோடு கூட காத்திருந்து தேவனை நோக்கி பார்த்தார், தேவன் இவனை நோக்கி பார்த்தார், இல்லையா? உதவி செய்தார், அவரிடமா சாய்ந்து ஜபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இங்க இந்த 2 வசனம் லூக்கா 23 அதிகாரத்துல 42, 43 நல்ல கவனிச்சு பாருங்க. 2 வசனத்துல முதல் வரி விசேஷமான வரி. இதை யாரும் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. இங்க பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த திருடனாகிய இவன் இயேசுவை நோக்கி, அல்லேலூயா, அதாவது மனம் திரும்பிய தீஸ்மாஸ் அவர் பேர். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் பேர் என்ன? ஜஸ்மாஸ். அவன் ஜஸ்ட் கூப்பிட்டான், அவ்வளவுதான். இவன் தீஸ்மாஸ் தீர்மானம் பண்ணிட்டான், இவர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அங்க பைபிள் சொல்லுகிறது, அவன் இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, இயேசு அவனை நோக்கி. இதுதாங்க இருக்கிறது விசேஷமா. ஹல்லேலூயா. நீ எப்பெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறியோ அவர் உன்னை பார்ப்பார். நீ எப்பெல்லாம் அவருக்கு முகத்தை காட்டுவாயோ அவர் முகத்தை உனக்கு காட்டுவார். அவருக்கு எப்பெல்லாம் நீ முதுக காட்டுறியோ அவரும் உனக்கு முதுக காட்டிடுவார். அவ்வளவுதான். நீ அவருக்கு டாட்டா காமிச்சினா அவர் உனக்கு டாட்டா காமிச்சிருவார். பைபிள் என்ன அழகா சொல்லுது பாருங்க, அவன் இயேசுவை நோக்கினான், ஜெபம் பண்ணினான், இயேசு அவனை நோக்கினான். இதுதாங்க ரகசியமே. இந்த ரகசியம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சல. நாம் இயேசுவை ஆலயத்தில் தேடணும், ஜெப கூடாரத்தில் தேடணும், வேதத்தின் வழியாய் தேடணும், துதியின் வழியாய் தேடணும், பாடல் வழியாய் தேடணும், ஆராதனை வழியாய் தேடணும், ஸ்தோத்திரத்தின் வழியாய் நாம் அவரை தேடணும். அவர் நம்மை கண்டுபிடித்து விடுவார். என் மகன் என்னை ஆராதிக்க வந்திருக்கிறான், என்னை துதிக்க வந்திருக்கிறான், என் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறான், என்னை உயர்த்த வந்திருக்கிறான், அவனுடைய மன்றாடுதலை நான் கட்டாயமாய் கேட்க நான் போவேன் என்று வருவார் ஆண்டவர். இதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். சொன்ன வார்த்தை பாருங்க, ஆண்டவர் அவனை என்ன திட்டினாரா? கண்டா திருடனே, நியாயக்காரனே, துரோகியே, எத்தனையோ குடும்பங்களை கெடுத்தவனே, உன்னால எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, உன்னால எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஏதாவது ஆண்டவர் அவனை சொன்னாரா? ஒன்னும் சொல்லுங்க. அந்த இடத்துல நீயா நானா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? இப்படி சொல்லியிருப்போமா? அவன் செய்த அநியாயத்தெல்லாம் சொல்லி காமிச்சிருந்திருப்போம், அவன் செய்த அக்கிரமத்தெல்லாம் நம்ம சொல்லி காமிச்சிருந்திருப்போம், அவன் என்னென்ன துரோகம் செஞ்சான் அதெல்லாம் நம்ம சொல்லி காமிச்சு அதுலயே அவனை சாவடிச்சுட்டு நம்ம இல்லையா? அவன் கட்சியில சொல்லிட்டு போவான், உன்கிட்ட போய் வந்தோம் பாரியா, நானு உங்ககிட்ட போய் வந்தோம் பாரு, நானு எங்கனா போய் வந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்து போவான். ஆனால் இயேசு வண்டை வந்தான்.
அவன் இயேசுவை நோக்கி பார்த்து கேட்டான், ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நான் சம்பவிச்செல்லாம் பார்த்த ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பார்த்த ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிக்கிற இதயம் கொண்ட தேவனே, நிச்சயமா நீங்க என்ன கூட மன்னிப்பீங்க ஆண்டவரே, என் அநியாயத்தை கூட நீங்க மன்னிப்பீங்க ஆண்டவரே என்ற எண்ணத்தோடு தான் இயேசுவை நோக்கி சொல்றான், ஆண்டவரே, உங்களுடைய ராட்சியத்துல வரும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி கொஞ்சம் ஞாபகம் பண்ணீங்க ஆண்டவரே, ஒரு ஓரத்துல என்ன நினைங்க ஆண்டவரே அப்படின்னு நினைச்சேன்னா சொல்றான் பாருங்க, அடியனை நினைத்த இந்த அடிமையை நினைத்தருங்க ஆண்டவரே. இதாங்க விசேஷமான ஜெபம், தாழ்மையான ஜெபம். இந்த ராட்சியத்துல வரும்போது ஆண்டவரே இந்த அடியனை நினைத்தருளும். ஆண்டவர் பதில் தர பாருங்க, இயேசு அவனை நோக்கி. அல்லேலூயா. யாரெல்லாம் சொல்லிருப்பாங்களா? அவ்வளவு பேரு மேதை சொல்லிருப்பாங்களா? ஏன் பெரிய பெரிய போதகர்கள் சொல்லிருப்பாங்களா அந்த வார்த்தையை? ஒழுங்கா ஒரு வாரம் சர்ச்சுக்கு வா, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு வாரம் கரெக்டா நீ சர்ச்சுக்கு வா, ஒரு வாரம் தசமபாகம் கொண்டு வா, ஒரு வாரம் இதை கொண்டு வா, இப்படி வா அப்படி வா, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்குன்னு போனா கூட அப்படிதான் கேக்குறாங்க. ஒரு மாசம் வரைக்கும் வா, 2 மாசம் வரைக்கும் வரா, அப்புறமா நீ கரெக்டா வரியா இல்லையான்னு பார்த்து நான் உங்களுக்கு கல்யாணம் கொடுக்குறேன் அப்படின்னு. இங்க பாருங்க, அதெல்லாம் இல்ல, பரலோகத்தை கேட்கிறான் அவன். ஆண்டவரே, இளைப்பாறுதலுக்கான இடம், ஆண்டவரே நிம்மதிக்கான இடம், சமாதானத்துக்கான இடம், ஆனந்தத்திற்கான இடத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்றார். பரிசுத்தவான்கள் வாழ்கிற இடம், பரிசுத்தவதிகள் வாழ்கிற இடம், பரிசுத்த ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய இடத்தை கேட்கிறாங்க. நேற்றைய வரைக்கும் திருடனா இருந்தவர் ஆண்டவர் கொடுக்கிற பதில் பாருங்க, நாளைக்கு வான்னு சொல்ல, நான் போகும்போது என் கூட வான்னு சொல்ல, இன்றே என்னோடு கூட பரதேசில இருப்பார். எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள்! நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல, சீக்கிரம் வாங்க, அங்கே 2 வசனங்கள் சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், அப்படியே சுருக்கமா கூட கேட்கலாம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தண்டிக்க வரவில்லை, மாறாக ரட்சிக்கவே வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. தண்டிக்க வரல, ரட்சிக்கவே வந்தார். ஒருவரையும் அவர் தண்டிக்கும்படியாக வரவில்லை. அவரை விசுவாசியாதவனை ஏற்கனவே தண்டனைக்குள்ளாக வச்சிட்டு இருக்கிறார், அங்க வச்சிருக்கிறார். அவர் இவ்வளோ சொல்லி கூட நீ கேட்காம போனீனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனுஷங்க சொல்லுவாங்க இல்லையா, திருந்தாத ஜன்மம் இருந்து என்னலாம் அப்படிதானே சொல்றாங்களா இல்லையா? திருந்தாத நீ எனக்கடா இங்க இருக்கிற, திருந்தாத நீ எனக்கடி நீங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருத்தவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா இங்கே ஆண்டவர் நம்மளை தண்டிக்க வரவில்லை, மாறாக அந்த தண்டனையிலிருந்து விடுதலையாக்கவே, உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, 2 பீட்டர் வாங்க, அது விட்டுருங்க. 2 பீட்டர் 3rd சாப்டர்ல 9th வேர்ட், மிக அற்புதமான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? தண்டிக்க அல்ல, நம்ம எல்லாரையும் அடிக்கிறதற்காக அல்ல. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? 2 Peter 3rd chapter 9th verse. The Lord is not slow in keeping his promise, as some understanding slowness. He is patient with you, not wanting anyone to perish, but everyone to come to repentance. Amen. இதான் நடக்கணும், இதான் நடக்கும். இதான் மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் தெய்வத்தினுடைய எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன சொல்லுது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், நல்ல கவனிங்க, ஒருத்தரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, எல்லாரும் ஜெபம் பண்ணி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, அதான் அவருடைய விருப்பம். எல்லாரும் பரலோகத்தை வந்து அடைய வேண்டும், அதான் அவருடைய விருப்பம். ஒருவரையும் அவர் தண்டிக்கிறதற்காக வரவில்லை, மாறாக ரட்சிக்கவே வந்தார், பரலோகத்திற்கு அழைத்து செல்லவே வந்தார். ஆகவேதான் நீங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தாமதிக்கிறபடினால இல்லையா,
நாளைக்கு மனம் திரும்பிடலாம், நாளைக்கு மனம் திரும்பிடலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நாள் நாளைக்கு கிடைக்காது. இந்த நாள் நாளைக்கு கிடைக்காது. இந்த நாள்ல மழை வந்து எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரு காம்பவுண்ட் விழுந்து எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். நம்ம அவங்க எல்லாம் நினைச்சாங்களா? நினைக்கவே இல்லைங்க. நினைக்காத காலங்களிலே இதெல்லாம் நடக்கும் கட்டாயமாய். ஆனால் இங்க ஆண்டவர் சொல்றார், ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பமே கிடையாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பி நம்ம மேல எப்படியா இருக்கிறாராம்? பொறுமை உள்ளவராயிருக்கிறார், பொறுமை உள்ளவராயிருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா 15வது வசனம் சொல்லுது, அவருடைய நீடிய பொறுமையே ரட்சிப்பு என்று வருகிறது. பார்க்காதீங்க, அவ்வளவுதான். அவருடைய நீடிய பொறுமையே ரட்சிப்பு. அவர் நம்ம மேல எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரோ, எவ்வளவு தயவுள்ளவரா இருக்கிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பக்கமாய் சாய்ந்து அவர் ஜெபத்தை கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மத்தியத்துல வந்து இங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் ஒன்று ஆண்டவர் சொல்றார். அதை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த அதிகாரம் முழுசா நீங்க படிச்சு பாருங்க. லூக் 18th சாப்டர்ல அங்கே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தலைப்பு வருகிறது. முதல் வசனத்துல எப்படி? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். நடக்கிறது கட்டாயமா அந்தந்த நாள்ல நடக்கும். கேட்கிறது அந்தந்த நாள்ல கிடைக்கும். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும், ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து அங்க ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்றார். அந்த ஐஸ்வர்யவான் எப்படியா? அவன் கடவுளை மதிக்காதவன். யாரை மதிக்காதவன்? கடவுளுடைய பயபக்தி இல்லாதவன், மனுஷனை மதிக்காதவன். அவன் வந்து ஐஸ்வர்யவனா இருக்கிறான். அவனை பார்த்து ஒரு விதவை தாயார் எப்பொழுதும் போய் எனக்கு ஒரு நியாயம் விசாரிங்க, என்ன நியாயம் கேளுங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுனே இருப்பாங்களாம். அப்போ கடவுளுக்கு பயபக்தி இல்லாதவன், மனுஷனை மதிக்காதவன், இந்த அம்மா டெய்லி வந்து என்ன தொந்தரவு பண்றாங்க. எப்படி? டெய்லி வந்து தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி நீ நானும் ஜெபம் பண்ணு, சின்ன ஜெபமா பண்ணு, பெரிய ஜெபமா பண்ணு, மொத்தத்துல ஜெபம் பண்ணு. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் இடத்துல மன்றாடு, ஆண்டவர் இடத்துல வேண்டிக்கொள். உன் காரியத்துக்காக, உன் குடும்ப காரியத்திற்காக, உன் உடல் நலத்துக்காக, உன் படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, உன் சம்பளத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, பலவீனத்திற்காக, எந்த காரியத்துக்காகவும் நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த மனுஷன் சொல்றான், இந்த அம்மா டெய்லி வந்து என்ன தொந்தரவு பண்ணுது, அதுக்காகவே நான் இந்த அம்மாவுக்கு எப்படியாவது நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இவனுக்கே, இந்த கல்லான இருதயத்துக்கே ஒரு இரக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு இல்லையா அது? அதுலதான் 8வது வசனம், சாரி அங்க 7வது வசனம் பாருங்க. 18th chapterல 7th word என்ன சொல்லுது? 7 ஒருத்தர் படிங்க, 8 ஒருத்தர் படிங்க. இங்கிலீஷ்ல சீக்கிரம். And will not God bring about justice for his chosen one who cry out to him day or night? He will keep putting them off. I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man comes, will he really find faith on the earth? ஆமென். இதாங்க நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. அந்தபடியே நல்ல கவனிங்க. அந்தபடியே 7வது வசனம் படிக்கிறாங்க. அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய கிறிஸ்தவர்களுடைய விஷயத்திலே, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவரு. சொல்லுங்க அல்லேலூயா. நியாயம் செய்கிற தேவனுங்க, நீதி உள்ள தேவன் அவர், நியாயாதிபதி, நீதியின் தெய்வம் அவர், நித்திய பிதா அவர். அவர் நம்முடைய ஜெபங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். அவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுடைய விஷயத்துல நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கட்டாயமாய் நியாயம் விசாரிப்பார். என்ன விசாரிக்கிறாரா? அடுத்த வசனம் பாருங்க. அதே சொல்லுது, கண்டினியூ.
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நல்லா ஜோரா படிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பேனோ. ஒரு கேள்விக்குறி வைக்கிறார். இவ்வளோ காரியத்தை நான் செய்யறேனே, நடுமத்திய வானத்திலே நான் வரும்போது எல்லாரும் என்னை காண ஆயத்தமா இருப்பீர்களா? விசுவாசிப்பீர்களா? என்னை நம்புவீர்களா? நான் வரும்போது உன்னை கூட்டின்னு போன நானே, உன்னை கைவிட்டுட்டு போடக்கூடாது. அந்த நேரத்துல நீ தூங்கி நிற்க கூடாது. அந்த நேரத்துல நீ மௌனமா இருக்க கூடாது. அந்த நேரத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். மனுஷகுமாரன் மகிமையோடு கூட வரும்போது, அல்லேலூயா, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி மிக அற்புதமாய் அதிசயமாய் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிற விசேஷமான கேள்வி என்பாங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். First Corinthians 15th chapterல 57 ஒருத்தர் படிங்க, 58 ஒருத்தர் படிங்க. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து கடைசியில விசேஷமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்ற இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. First Corinthians 15th chapterல 57 ஒருத்தர் படிங்க, 58 ஒருத்தர் படிங்க. நல்ல சத்தமா படிங்க. But thanks to be God, He gives us the victory through our Lord Jesus Christ. Therefore, my beloved brethren, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that your labor is not in vain in the Lord. இன்னைக்கு நம்ம மனுஷர் மத்தியத்துல செய்யற ஒரு தவறான காரியம் என்ன தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? ஏன் போன் பண்ண இருக்கிறது இல்ல? சரி, சரிம்மா, ஓகே. உங்க பிரகாரமே நாங்க பிஸியா இருக்கிறீங்க, வேற ஏதாவது வேலை செஞ்சீங்க. அதுல மிஸ்கால் ரெட்ல வருமா இல்லையா? வருமா வராதா? வரும் வராதுன்னு சொல்லிடாதீங்க. வருமா வராதா? ரெட்ல வரும் இல்லையா? அவங்க எந்த டைம்ல கால் பண்ணாங்க அப்படின்றதுதான் வரும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணிருப்பாங்க. அடுத்து நீங்க பண்ணுமா வேணவா? நிறைய பேர் சைலண்ட்ல வச்சிடறாங்க. நிறைய பேர் அதுல வாய்ஸ் மெசேஜ் வச்சிடறாங்க. இதெல்லாம் திட்டுத்தாங்க. இதெல்லாம் ஒரு சிலர் நம்பரை என்ன பண்றாங்க? எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்றாங்களா? பிளாக் பண்ணிடுறாங்களா? அப்படியே ஏன் அவங்க பண்றது, ஏன் அவங்களுக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கிளீனா தெரிஞ்சிருது. எட்ட உடனே பிஸின்னு வந்துடும். ஒரு சில நேரத்துல ரிங் ஆகி அப்படியே கட் ஆகும். அப்படி நினைச்சுக்கிறேன், ஓ இவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு. ஒரு சிலர் நல்லா ரிங் ஆகினே இருக்கும். ஓ பரவாயில்லடா, எடுக்குவாங்க பார்த்தா வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்குவாங்க. காலிவு பேக் அவங்க பண்றது அது. அவங்க ஏதோ ஒரு பிஸில இருக்கிறாங்க, அது சொல்றாங்க. அதுல மெசேஜ் வந்துடும், ஐ வில் கால் யூ பேக், ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்ல, வாய்ஸ் மெசேஜ்னே வரும். வாய்ஸ் மெசேஜ்னே வராங்க. அதுல ஓடினே இருக்கும். எப்படா இது பண்ணுவாங்க பார்த்தா அது சும்மாவே கிடக்கும். அது மாதிரி நல்லா கவனிங்க. உங்களால போன் எடுக்க முடியல, பேச முடியலன்னா 2 வார்த்தை எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருங்க. அவங்களுக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதே டென்ஷன் தான் ஆண்டவருக்கும் வரும். மத்தவங்க கூப்பிட்டு நான் கேட்கல அப்படின்னு சொன்னா நான் கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்க மாட்டாங்க. ஆமாங்க, நீங்க அப்படி சொல்றீங்க. ஓசியா புஸ்தகத்துல எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இந்த 13ஆம் அதிகாரம் எல்லாம், இந்த மல்கியா புத்தகத்துல எல்லாம் படிங்க. நான் உன்னை கூப்பிட்டேன், ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்ன பண்ணல? என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. என் கையை நீட்ட, நான் உன்னை கூப்பிட்டேன், என் கையை அப்படி தட்டிட்டு போயிட்டேன். நீ பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஒரு நாள் ஒன்று வரும், மகனே நீ கூப்பிடும் போது நான் கேட்க மாட்டேன் அப்படின்றார். நீ கூப்பிடும் போது நான் கேட்க மாட்டேன்.
நீ என்னை தேடும் போது நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்றார். அவர் நம்மளை பார்க்கலன்னா என்ன கதி? அதே கதி தான், அவ்வளவுதான். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. நம்ம போன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா, கொஞ்ச நேரம் ஆச்சுனா கூட பரவாயில்ல, என்ன எமர்ஜென்சியோ யாருக்கு தெரியும்? எதுக்கோ எமர்ஜென்சி கூப்பிட்டுருப்பாங்க. எமர்ஜென்சி ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லணும், ஒரு சாவு நியூஸ் சொல்லணும், ஒரு கல்யாண நியூஸ் சொல்லணும், ஏதோ ஒரு நியூஸ் சொல்றதுக்காக போன் பண்ணிருப்பாங்க. தயவுசெய்து கொஞ்ச நேரம் விட்டாவது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டாவது, என்னம்மா விஷயம், ஏதுமா விஷயம் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரு சிலர் சர்ச்சு போய் சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டேன் நீ இல்லையா, காலையில பண்ணுந்த இப்ப பண்ணிக்கிற பாரு அப்படின்னு கூட சொல்றவங்க உண்டு. என்னங்க பண்றது, நான் அந்த மாதிரி ஒரு வேலையில பிஸியா இருந்தாங்க, வண்டி ஓட்டி இருந்தாங்க, போயிருந்தாங்க, வந்திருந்தாங்க, நான் ஒண்ணு சொல்லிட்டு உடனடியா நம்ம என்ன பண்ணோம், பதில் சொன்னாங்க. நம்ம பதில் சொல்லாம போனோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன மாதிரி திருடியாக இருப்பார், என்ன மாதிரி திருடனாக்கிறான் பார், சொல்லுவாங்களா இல்லையா? கட்டாயமா சொல்லுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாள்ல நம்முடைய ஜெபங்களை என்னதான் இருந்தாலும் கூட நமக்கு நியாய விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி அந்த வசனம் படிச்சிருங்க, 57வது வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் கூப்பிட்ட மாத்திரத்துல தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற அந்த தேவனுக்கு என்னவா ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமா இருக்கிற சகோதர சகோதரிகளே, போன் எடுக்கிறவங்களே, போன் எடுக்காதவங்களே, வாய்ஸ் மெயில்ல போட்டுருவங்களே, மெசேஜ் போட்டுருவங்களே, உங்களுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். எனக்கு பிரியமானவர்களே, சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதாயிராமல். பத்தியா, கர்த்தருக்குள்ள நீங்கள் படுகிற பிரயாசம், படுகிற கஷ்டம், படுகிற வேதனை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். விருதாவா இராமல் அறிந்து நீங்கள் எல்லாவற்றிலும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருங்க. நீங்கள நானே இன்க்ரீஸ் ஆயினே போணுமா? ஒன்னையும் மறைக்க கூடாதா, ஒன்றையும் தவறாய் எண்ணக்கூடாதா? ஆண்டவர் இங்க சொல்ற வார்த்தை. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், நம்முடைய மன்றாடுதலை கேட்கிற தேவன். ஒருவரையும் அவர் புறக்கணியாத தேவன். அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கட்டாயமாய் நியாயம் செய்யும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கட்டாயமாய் நியாயம் செய்வார். நம்முடைய விண்ணப்பங்களை, ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஏழை எளியவர்கள் கூப்பிடுகிறதை நீ நானும் கேட்கணும். நம்மால முடிஞ்சதை ஏழை எளியவர்களுக்கு நாம உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த உதவி அவர்களுக்காக அல்ல, இந்த உலகத்திலே இல்லையா, இந்த உலகத்திலே நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அவருடைய கருத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார், மன்றாடுதலை கேட்பார், நம்முடைய வேண்டுதலை கேட்பார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், நம்முடைய கண்ணீரை பார்ப்பார், நம்முடைய அலைச்சல்களை பார்ப்பார். நாம் என்னென்ன காரியத்திற்காக வருகிறோம் என்பதை தேவன் அவர் நன்கு அறிந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father God, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். thank you for giving this good evening, Master. ஜெபத்தை கேட்கிற தேவன் என்ற தலைப்பில் நீர் எங்களோடு கூட பேசினமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, thank you for being here and giving the topic that God will hear our prayers. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ விதங்களிலே பலவீனத்திலே சோர்விலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம். Lord Jesus, in many ways
We have called unto you during our sickness, Lord Jesus. நீர் ஒருபோதும் எங்களை புறக்கணிக்காதபடிக்கு எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you will always be alert and you will listen to our prayers, Master. எங்கள் ஜெபங்களையும் எங்கள் மன்றாடுதல்களையும் எங்கள் துதிகளையும் நீர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you will always sanctify all our wishes in your name, Lord Jesus. எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you seek all our cries, Lord Jesus. எங்களுடைய பண கஷ்டத்தை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you are aware about all the financial crisis, Lord Jesus. எங்களுடைய எல்லா குறைவுகளில் உம்முடைய நிறைவான தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we are into faith that you are in all our needs and deeds, Master. கட்டாயமாய் எங்களுக்கு நீ நியாயம் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. Lord Jesus, you will show us a justification, Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Lord Jesus, in the name of Lord Jesus Christ, let it be a victorious in the name, Lord Jesus. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் We ஆண்டவரே. surrender everything into your most hand, Master. நாங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்கிறோம் சுவாமி ஜெபத்திலே. Lord Jesus, we wait patiently for your prayers, Master. ஆண்டவரே, எங்களிடமாய் சாய்ந்து எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறமைக்காக நன்றி. Lord Jesus, we thank that you turn to us and you heard our cry, Lord Jesus. சீக்கிரத்தில் ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. Lord Jesus, very soon you will do a miraculous things, Lord Jesus. சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. Very soon you will do a beautiful things in our life, அந்த Master. அதிசயங்களை எங்கள் கண்கள் காணும்படியாய் செய்வீராக Let ஆண்டவரே. all the marvelous things seek our eyes, Lord Jesus. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, who are watching this video, Lord Jesus, bless them in abundance and let all their happen in their life, Master. உம்மை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் நீர் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord Jesus, we thank that whoever believes in your name, Lord Jesus. சீக்கிரத்திலே நியாயம் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. Very soon you will give us a justification, Lord உம்முடைய Jesus. வருகையை நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்க்கிற மக்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord Jesus, change us to be waiting for your coming, Lord Jesus. ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. We need to be ready for your coming, Lord Jesus. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் All the தருகிறோம். glory, honor and praises to you, Lord Master. ஆண்டவரே, சகோதரி துளசிக்காக நாங்கள் செபித்தோம். Lord Jesus, we prayed for Sister Tulsi, Lord Jesus. இன்னும் ஒரு சகோதரனுக்காக நாங்கள் செபித்தோம். Lord Jesus, we prayed for the brother, Lord Jesus. ஜெசிந்தம்மாவுக்காக நாங்கள் செபித்தோம். We prayed for Sister Jacinta, Lord Jesus. இன்னும் அநேக பிள்ளைகளுக்காக தாய்மார்களுக்காக நாங்கள் செபித்தோம். Lord Jesus, we prayed for many other people here. எல்லா ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, thank you for listening to all the prayer and blessings. இந்த மாதத்திலே திருமண நாள் கொண்டாடின, பிறந்த நாள் கொண்டாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, we remember the people who celebrated their anniversary and celebrations in this month, Lord Jesus. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். All the glory, honor and praises to you alone, இங்க Master. வந்திருக்கிறவங்க எல்லாருடைய விண்ணப்பத்தை கேட்டமைக்காக நன்றி Thank செலுத்துகிறோம். you for listening to all our prayer petitions, Lord Jesus. இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பரிசுத்த தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிற நம் எல்லாருடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். கட்டாயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். கட்டாயமாய் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதிசயமான காரியங்களை ஆண்டவர் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளை கேட்ட தலைப்பு ஜெபத்தை கேட்கின்ற தேவன். நம் ஜெபத்தை கேட்டு அரும்பெரும் காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். ஆகவே ஜெபத்தொட்டை செய்கிறீங்கள 328வது பாட்டு, ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா என்று சொல்லி இந்த பாடலை நாம பாடலாம். சாங் நம்பர் 328. ஹalleluya. ஆமென். நாளை கேட்ட செய்தியின்படி நம் ஜெபத்தை கேட்கிறார், ஜெயம் தருகிறார்.
ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. நல்லாவே விடவில்லையே, தாங்கே நடத்தினீரே, நல்லாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. பூமிக்கு பாட்டு பாடி கோயிலுக்கு வாழ்ந்தது புதிதாகம் பிறந்தது. ஆமென். புகழ்கின்ற பாட்டு பாடி தூக்கும் இழந்தது புதிதாகம் பிறந்தது. நன்றி அம்மா, நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. கண்ணீரை காண்கிறார், கரம் பிடித்து நடக்கிறாராம், விண்ணப்பத்தை கேட்கிறாராம், விடுதலை நமக்கு தருகிறார். Yes. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, ஆமென். விடுதலை தந்தீரையா. சொல்லலாமா? புகழ்கின்ற பாட்டு பாடி புகழ்கின்ற ஓய்ந்தது புதிதாக பிறந்தது. ஆமென். புகழ்கின்ற பாட்டு பாடி புகழ்கின்ற ஓய்ந்தது புதிதாக பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. புகழ்ந்து பாட்டு பாடி மகிழ போகிற ஏனென்றால் என் ஜெபத்தை தேவன் கேட்க போகிறார். அப்ப இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கும் போது நம் ஜெபத்தை கேட்பார், பதிலை தருவார். God bless you all. We say our Lord Jesus Christ is coming. So Yes, ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.